இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு பிகினஸாக இருந்தாலும் சரி, இல்லை சட்டுன்னு ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க. குக்கரில் எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த குழம்பு எல்லா வகையான டிஃபனுக்குமே அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கிற சிக்கன் பார்த்திங்கன்னா பிராய்லர் சிக்கனில் தான் செய்ய போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு சிக்கனை வாங்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே நறுக்கி வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை கொஞ்சமாக சில சாமான்கள் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இது ஒரு பாதி காரத்துக்கு சேர்த்துருக்குறாங்க. மித்த மசாலா சாமான்கள் நம்ம குழம்பு செய்கிறப்ப சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நல்ல ஒரு மீடியம் புளிப்பு உள்ள தயிர் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக போட வேண்டாம். தயிர் ஒத்துக்காதுங்கிறவங்க 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது மேரினேஷன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. நல்லா சிக்கன் டெண்டராக இருக்கும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எலுமிச்சம்பழச்சாறு போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே மசாலா சாமான்கள் வதக்கி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக ஒரு சட்டியில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. சிக்கன் குழம்புக்கு கடலெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இன்றைக்கி செய்ய போகிற குழம்பு குறைஞ்சது நீங்கள் ஒரு 8லேருந்து 10 பேர் ஒரு வேளை தாராளமாக சாப்பிடலாம். குழம்பு அவ்வளோ அதிகமாக தாங்க செஞ்சுருக்கிறேன். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் ஒரு 3/4 வாசி நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா 2-3 கருவேப்பிலை இலைகள், அடுத்ததாக தேங்காய், ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காவோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. இது நம்ம வதக்காமையும் அரைக்கலாங்க, நல்லாயிருக்கும். பட் குழம்பு சீக்கிரமாக வீணாக போயிடும். அதனால தான் லைட்டாக அந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கிறேன். ரொம்பவும் செவக்க வதக்கிறாதீங்க, அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ வதக்கின சாமான்கள் எல்லாம் ஓரளவு மீடியமாக ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதுலேயே ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால தப்பு கிடையாது, பட் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்பு குக்கரில் தானே செய்ய போகிறோம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப மணமாக இருக்கும். இது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பு ஏலக்கான்னு சொல்லுவாங்க, அது ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு, கட்டாயமாக கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து செய்கிறப்ப தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்போட குவான்டிட்டியும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக எடுத்து அரைச்சதோட விழுது தான் அது. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு வதக்கிக்கோங்க.
இது வதக்கிறதுனால நிறம் பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, நல்லா செகச்சவன்னு பார்க்க நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். இது வதங்கின உடனே தக்காளி பழம், நல்ல பெரிய சைஸில் இருந்தால் ஒரு தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே நம்ம டேபிள் சால்ட் வந்து மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதில் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. டேபிள் சால்ட்னா 1 டீஸ்பூன் போதும். இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடி சேர்க்கலாம். முதல்ல சேர்க்க போகிறது மல்லிப்பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனியாக அரைச்ச மல்லிப்பொடி, மற்ற சாமான்கள்லாம் சேர்க்கலை. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொடி, உங்களுக்கு வாசம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின கரம் மசாலா தான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக இந்த குழம்புக்கு கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்குறேன். இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி இந்த அளவுக்கு வந்திருக்கணும். ரொம்ப சுருள வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனை போட்ட உடனே தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. இந்த மசாலாலே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. லைட்டாக வந்து நிறம் மாதிரி வதங்கியிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை முதல்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் விழுதை சேர்த்த உடனே ஒரு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலா எல்லாத்தையுமே அலம்பிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் குழகுழப்பாக வேணும்னா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லை சப்பாத்தி பரோட்டாவோட சாப்பிட போகிறோம் அப்படின்னா தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் 10 பேர் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில் 1 விசில் மட்டும் விடுங்க. ஏற்கனவே சிக்கனை நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதக்கியிருக்கிறோம். 2 விசில்லாம் விட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். இப்போ கரெக்டாக 1 விசில் தாங்க வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா தகன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள். குழம்பு கன்சிஸ்டன்சியும் பக்குவமாக இருக்கும். இதில் நம்ம டிஃபனுக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொத்தமல்லியோடு சேர்த்து புதினாவும் நறுக்கி சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா புதினா தேவைப்படாது. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப குழகுழப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற சிக்கன் சால்னா மாதிரியே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 1 விசில் தானே வச்சோம், சிக்கன் பாருங்கள் பக்குவமாக வெந்திருக்கு. இதுவே 2-3 விசில்லாம் வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி விசில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அளவுகளோடு இந்த சிக்கன் குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.